இப்பொழுது பஜனை குருநாதர் மீது அடியார்கள் எழுதிய பாடல்களை மட்டும் பாடுவோம். ஏன்னா நமக்கு அதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் கொடுப்போம். அதுக்குள்ளே எல்லா பாடல்களும் பாடுவதற்கெல்லாம் நேரம் இல்லை. ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் குருகுல பள்ளியை 1943 துவக்குகிறார்கள். திருப்பராய்த்துறையிலே காவிரி ஆற்றின் கரையிலே. அப்போ அங்கே படிக்க வந்த குழந்தைகள்கிட்டலாம் தாயாகவும் தந்தையாகவும் ஆசானாகவும் இருந்து அன்போடு அவர்களை பராமரித்து வந்தார். அப்போ குழந்தைகளாக விளையாடுவார் அவர். அதையெல்லாம் எடுத்து சொல்லி வேறு என்னெல்லாம் செஞ்சார். பள்ளிக்கூடம் நடத்தினார். தர்மச்சக்கரம்ங்கிற பத்திரிகை 1952 துவக்கினார். நாமெல்லாம் பயன்பெறும்படியாக அந்தர்யோகம் என்கிற ஆத்மசாதன முறையை ஏற்படுத்தினார். இப்படி குருநாதர் என்ன செய்தார், எப்படி இருந்தார் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய எளிமையான உள்ளத்தை தொடுகிற பாடல். சீராரோடு மகிழ்ந்து விளையாடு முகம் ஒன்றே, சீலரோடு ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, சீராரோடு மகிழ்ந்து விளையாடும் முகம் ஒன்றே, சீலரோடு ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, பணியும் அடியார்கள் வீணை தீர்க்கும் முகம் ஒன்றே, பணியும் அடியார்கள் வீணை தீர்க்கும் முகம் ஒன்றே, பக்தி என்னும் தேன் பிளிற்றும் பத்ம முகம் ஒன்றே, பக்தி என்னும் தேன் பிளிற்றும் பத்ம முகம் ஒன்றே, ஊடுருவ ஞானவேல் கொண்டெறிந்த முகம் ஒன்றே, கர்ம வீரம் காட்டுவிக்கும் கருணை முகம் ஒன்றே, ஊடுருவ ஞானவேல் கொண்டெறிந்த முகம் ஒன்றே, கர்ம வீரம் காட்டுவிக்கும் கருணை முகம் ஒன்றே, தர்ம சக்கரம் சுழற்றி வைக்கும் தத்துவ முகம் ஒன்றே, தர்ம சக்கரம் சுழற்றி வைக்கும் தத்துவ முகம் ஒன்றே, பக்தர் மனம் உருக மந்திரம் ஓதும் முகம் ஒன்றே, பக்தர் மனம் உருக மந்திரம் ஓதும் முகம் ஒன்றே, சித்த சுத்தி தந்தருளும் ஞான முகம் ஒன்றே, சித்த சுத்தி தந்தருளும் ஞான முகம் ஒன்றே, இப்போ 9 முகங்கள் குருநாதருக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முருகனுக்கு 6 முகம், சுவாமிக்கு 9 முகம். அது என்னதுக்கு இப்படின்னு அதை சிந்திக்கணுமா. 9 முக கருத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், அகத்தில் தினம் இருத்தி மனம் ஆழ்ந்து உள்க வேண்டும், அத்தனை முகத்திலுமே அத்வைத்தம் பொழியும்,
அத்தனை முகத்திலுமே அத்வைத்தம் பொழியும். அகங்காரம் ஒழிய வைக்கும் அருளமுதம் பொழியும். அகங்காரம் ஒழிய வைக்கும் அருளமுதம் பொழியும். அருள் தாகம் பொங்கி வர குரு அருள வேண்டும். அருள் தாகம் பொங்கி வர குரு அருள வேண்டும். ஆர்வம் கொண்ட அடியாருள்ளம் அமர்ந்த குருநாதா, ஆர்வம் கொண்ட அடியாருள்ளம் அமர்ந்த குருநாதா, குருநாதரை நாம் எப்படி பக்தியோடு நினைக்கணும், ஆர்வம் கொண்ட அடியாராக இருக்கணும்னா எப்படி இருக்கணும், சுவாமிஜியை எப்படி நினைக்கணும் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லி வாங்க. அடுத்து வரக்கூடிய இந்த சிறிய பாடல் மனசுக்கு ரொம்ப எழுச்சி தரக்கூடியதாக இருக்கும். நாதன் திருவடி நண்ணுக நெஞ்சே, நாமது வாகலாம் நல்லது சொன்னேன். நாதன் திருவடி நண்ணுக நெஞ்சே, நண்ணுதல் அப்படின்னா விரும்பி நாடி போகிறதுன்னு அர்த்தம். நண்பன் அப்படிங்கிறோம், இவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு அவன் என்னை விரும்புகிறான், என்னிடத்து அன்பு செலுத்துகிறான், நான் அவனிடத்து அன்பு செலுத்துகிறேன், அதான் நண்ணுதல். அப்போ நாம் எதன் மீது அன்பு செலுத்தணும்னா நாதன் திருவடி, குருநாதனின் திருவடி மீது பேரன்பு கொண்டிருக்க வேண்டும். நாதன் திருவடி நண்ணுக நெஞ்சே, நாமது வாகலாம் நல்லது சொன்னேன். அப்படி குருநாதர் திருவடி மீது நமக்கு பக்தி இருந்தால் என்ன கிடைக்கும்னா, குரு எந்த ஆத்மஸ்வரூபத்தின் வடிவமாக ஒளிர்கிறாரோ அதே ஆத்மஸ்வரூபந்தான் நீ என்று உனக்கு அது உணர்த்துமப்பா, நீ அதுவாகவே ஆகிவிடுவாய். நாமது வாகலாம் நல்லது சொன்னேன். க்ஷேமமாய் வாழவே சீரடி எண்ணு, க்ஷேமமாய் வாழவே சீரடி எண்ணு. க்ஷேமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிந்தியெல்லாம் கடிதம் எழுதும்போது உபயக்ஷேமம் அப்படின்னு துவங்குவாங்க. உபயக்ஷேமம்னா நான் நல்லா இருக்கேன், நீயும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நலம், மனித வாழ்க்கையில் நலமாக இருக்கிறதுக்கு க்ஷேமம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உலக வாழ்க்கையில் என்ன, பசிக்கும்போது தட்டுப்பாடு இல்லாமல் சாப்பாடு கிடைக்கணும், குளிர் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான உடைகள் இருக்கணும், நோய் வந்தால் மருந்து கிடைக்கணும், தங்குவதற்கு வசதியான வீடு, குளிரிலிருந்தும் வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது அது கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும். இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இருந்தால் வாழ்க்கை க்ஷேமமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது லௌகீக ரீதியாக. ஆன்மீகத்தில் பிரவேசித்து விட்ட அடியார்களாகிய நமக்கு எது க்ஷேமம்னா மோட்சம்தான் க்ஷேமம். மோட்சம் என்பது என்ன? விடுதலை. எதிலிருந்து விடுதலை? மனத்தினுடைய இந்த காமம் குரோதம் முதலான கேடுகளிலிருந்து விடுதலை. அப்படி விடுதலை பெற்றால் அந்த மனசு எப்படி இருக்கும்? நிம்மதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அந்த ஆனந்தம்தான், அந்த மோட்சம்தான் க்ஷேமம்.
க்ஷேமமாய் வாழவே சீரடி எண்ணு. கேட்ட உபதேசம் ஜீரணம் பண்ணு. தவம் செய் தவம் என்று தழுதழு துரைத்தார். தவறாது தவம் செய்து தபஸ்விகள் ஆவோம். அந்த அங்கே இருக்கக்கூடிய படத்தில் ஒரு அம்பா அமர்ந்திருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க சாமி, தவம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள். அப்போது அவங்க சன்னியாசி ஆகலை, இல்லறத்தில் தான் இருக்காங்க. அப்போ ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்து சுவாமிஜி குருநாதர் தவம் செய் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தவம் செய்ய முடியும். எப்படி தவம் செய்கிறது? நம்முடைய இல்வாழ்க்கையிலோ துறவு வாழ்க்கையிலோ அவரவர் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு இடையிலே மனது இறைவனை நாடணும். எப்படி? படகு எந்த திசையில் போய்கொண்டிருந்தாலும், கப்பல் எந்த திசையில் பயணித்து கொண்டிருந்தாலும் காந்த ஊசியானது வடதிசையை நோக்கியே இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையில் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும், லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், வெற்றி கிடைத்தாலும் தோல்வி ஏற்பட்டாலும், எல்லா சூழல்களிலும் இறைவனை நாம் விடாமல் பிடிச்சிருக்கணும். அப்படித்தான் பாண்டவர்கள் இருந்தார்கள். சுவாமிஜி அந்த உதாரணத்தை தான் சொல்வார். பாண்டவர்கள் அப்படி இருந்தார்கள். அப்போது கஷ்டங்களுக்கு நடுவில் மனசு கடவுளை நினச்சா அதுவே பெரிய தவம். தவம் செய் தவம் என்று தழுதழு துரைத்தார். தவறாது தவம் செய்து தபஸ்விகளாவும். ஆணவம் சுருக்கிய ஆற்றலை பெருக்குவோம். அந்த தவத்தை இன்னொரு விளக்கம் கொடுத்து இங்கே சொல்கிறாங்க அம்பா. ஆணவம் சுருக்கியே ஆற்றலை பெருக்குவோம். ஒன்று குறையணும், இன்னொன்று கூடும். குறைய வேண்டியது எது? ஆணவம். குறைஞ்சால் போகாது, முற்றிலும் விட்டுடணும். அகந்தை, திமிர், நான்கிற அகம்பாவம் அதை விடு. அதை விட்டால் என்ன கிடைக்கும் உனக்கு? ஆற்றல் பெருகும். ஆணவம் சுருக்கிய ஆற்றலை பெருக்குவோம். அறிவு நிறையவே அன்புமயமாவோம். கடவுள் மீது நமக்கு எப்போ பக்தி வரும்னா, கடவுளுடைய பெருமையை நாம் தெரிந்து கொண்டால், ஆஹா இத்தகைய உயர்ந்த பொருள் அல்லவா இறைவன், அவன் மீது அன்பு கொள்ளாமல் நான் வேறு எதை நாடுவது என்று மனது புரிந்து கொள்ளும். அங்கே அறிவு அன்புக்கு வழிகோலுகிறது. அன்பு வர வர யார் மீது அன்பு இருக்கோ அவர்களை பற்றிய அறிவு நமக்கு வந்துவிடும். தாய்க்கு பிள்ளைக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியும், மற்றவங்களுக்கு புரியாது, தாய்க்கு தெரிஞ்சிடும். அங்கே அன்பு அந்த அறிவை கொடுத்து விடுகிறது. அப்போ அன்பும் அறிவும் ஒன்றை ஒன்று பரஸ்பரம் வளர்க்கின்றன. அதனால் என்ன சொல்கிறாங்க? அறிவு நிறையவே அன்புமயமாகும். இப்போ இந்த பாடலில் விளக்கங்கள் இல்லாமல் பாட்டை மட்டும் அப்படியே அந்த பாவத்தை உள்வாங்கி பாடுவோம். நாதன் திருவடி நண்ணுக நெஞ்சே, நாமது வாகலாம் நல்லது சொன்னேன். நாதன் திருவடி நண்ணுக நெஞ்சே, நாமது வாகலாம் நல்லது சொன்னேன். க்ஷேமமாய் வாழவே சீரடி எண்ணு.
கேட்ட உபதேசம் ஜீரணம் பண்ணு. தவம் செய் தவம் என்று தழு தழு துரைத்தார். தவறாது தவம் செய்து தபஸ்விகள் ஆவோம். தவறாது தவம் செய்து தபஸ்விகள் ஆவோம். ஆணவம் சுருக்கிய ஆற்றலை பெருக்குவோம். ஆணவம் சுருக்கிய ஆற்றலை பெருக்குவோம். அறிவு நிறையவே அன்புமயமாவும். அறிவு நிறையவே அன்புமயமாவும். நாதன் திருவடி நண்ணுக நெஞ்சே. நாமது வாழலாம் நல்லது சொன்னேன். 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 உள்ளம் தெளிந்தது யாராலே நான். உள்ளம் தெளிந்தது யாராலே நாம். சாதனம் புரிந்தது எவராலே. சாதனம் புரிந்தது எவராலே. உள்ளம் தெளிந்தது யாராலே நான். உள்ளம் தெளிந்தது யாராலே நாம். சாதனம் புரிந்தது எவராலே. சாதனம் புரிந்தது எவராலே. காரிருள் போன்ற அஞ்ஞானம். காரிருள் போன்ற அஞ்ஞானம். கரைய கருணை செய்தவர் யார். கரைய கருணை செய்தவர் யார். காரிருள் போன்ற அஞ்ஞானம். காரிருள் போன்ற அஞ்ஞானம். கரைய கருணை செய்தவர் யார். கரைய கருணை செய்தவர் யார். ஒன்றும் அறியா சிறியேனை. ஒன்றும் அறியா சிறியேனை. கொண்டு அருளியதார். உவந்தாட்கொண்டு அருளியதார். உலகம் பொய்யென தோன்றுதற்கு. உலகம் பொய்யென தோன்றுதற்கு. உற்ற உபாயம் சொன்னதேவர். உற்ற உபாயம் சொன்னதேவர். உலகம் பொய்யென தோன்றுதற்கு. உலகம் பொய்யென தோன்றுதற்கு. சொன்னதேவர். உற்ற உபாயம் சொன்னதேவர். துன்பம் வந்தால் சகிப்பதற்கும். துன்பம்
வந்தால் சகிப்பதற்கும் உச்சமது என மதிப்பதற்கும் துச்சம் அது என மதிப்பதற்கும் உள்ளத்தில் உறுதியை தந்தது யார் உள்ளத்தில் உறுதியை தந்தது யார் உள்ளத்தில் உறுதியை தந்தது யார் உள்ளத்தில் உறுதியை தந்தது யார் உத்தம சத்குரு நாதனன்றோ உத்தம சத்குரு நாதனன்றோ உள்ளத்தில் உறுதியை தந்தது யார் உள்ளத்தில் உறுதியை தந்தது யார் உத்தம சத்குரு நாதனன்றோ உத்தம சத்குரு நாதனன்றோ. குருநாதரிடம் சீடன் எப்படி செய்நன்றி மறவாது இருக்க வேண்டும் என்பதை உணர்த்திய பாடலை பாடி பஜனையை நிறைவு செய்துள்ளோம். இத்தகைய செய்நன்றி உணர்வும் குரு பக்தியும் என்றும் நம்மை விட்டு நீங்காது இருக்கும்படி அந்த சத்குருநாதரே நமக்கு அருள் புரிவாராக. ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாத் மகாராஜ் கி.